சோஷியல் மீடியா இல்லாம எலக்ஷன் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதே நேரத்துல சோஷியல் மீடியா எலக்ஷனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அது என்னென்ன ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு நாள் எடுத்துக்கோங்க. அந்த நாள்ல உங்களுக்கு இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எதுவுமே கிடையாது. ஆனா எலெக்ஷன் டைம் சோஷியல் மீடியா இல்லாம அது எப்படி ரீச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் யோசிச்சிருப்போம். ஆனா இதே மாதிரி 30-40 வருஷத்துக்கு முன்னாடியே நடந்திருக்கு. நம்ம கிட்ட அப்போ சோஷியல் மீடியா கிடையாது. அப்போ கேண்டிடேட்ஸை எப்படி ரீச் பண்ணாங்க பீப்புளை, அதுதான் ஒரு ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அரசியல்ல. பொதுவா அப்போ டிவி நியூஸ் இருந்தது, நியூஸ் பேப்பர் இருந்தது, ரேடியோ இருந்தது. இந்த 3 விஷயங்கள்ல ரீச் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேஜ் போட்டு பப்ளிக்கா பேசுவாங்க. கேண்டிடேட்ஸ் எல்லாருமே மக்களை டைரக்டா ரீச் பண்ணுவாங்க, ஹேண்ட்ஷேக் பண்ணுவாங்க, அவங்களோட கூட பேசுவாங்க. ஸோ இது மூலியமா மக்களுக்கு என்னென்ன தேவை இருக்கு அப்படிங்கிறத கேண்டிடேட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. அதை தொடர்ந்து அதுக்கேற்ற மாதிரி வாக்குறுதிகள் கொடுப்பாங்க. ஸோ இதனாலேயே மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்களுக்கு நம்ம ஓட்டு போடலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் மேக் பண்ணிடுவாங்க. காலம் போக போக எலெக்ஷன் ஒரே மாதிரி இருந்தாலும் கேண்டிடேட்ஸ் நம்மளை ரீச் பண்ற விதம் மாறுபட்டிருக்குன்னே சொல்லலாம். அதுல முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்றது தான் சோஷியல் மீடியா. முன்னாடி கேண்டிடேட்ஸ்லாம் ஒரு பப்ளிக் ஸ்டேஜ்ல பேச ஆரம்பிச்சாங்க. இப்பவும் பேசுறாங்க. ஆனா அதை தொடர்ந்து ரொம்ப ஈஸியா ரீச் ஆகிறதுக்கு சோஷியல் மீடியா யூஸ் பண்றாங்க. அது தப்பு கிடையாது. முன்னாடி நம்ம கம்பேர் பண்ணும்போது யூத்தோட இன்வால்மெண்ட் அதிகமா கிடையாது. ஆனா இப்ப சோஷியல் மீடியால ஒரு அவேர்னஸ் இருக்கு. அதனால யங்ஸ்டர்ஸும் நிறைய ஆர்வத்தை காமிக்கிறாங்க. இது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனா சோஷியல் மீடியால பாசிட்டிவ் மட்டுமே இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இப்போ நிறைய டீப் ஃபேக் வீடியோஸ் அண்ட் நெகட்டிவான விஷயங்கள் எல்லாம் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது. மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகுறது ரொம்ப சாதாரணமாக ஆயிடுச்சு. ஸோ சோஷியல் மீடியாவில் வரது எல்லாத்தையுமே நம்ம நம்பிடக்கூடாது அண்ட் இன்ஃப்ளூயன்ஸும் ஆகிடக்கூடாது. அதை தொடர்ந்து நம்ம ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ பார்க்குறோம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஏதாவது எனக்கு பிடிச்ச வீடியோ பார்க்குறேன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்து அதே ரிலேட் ஆகிற வீடியோ தான் எனக்கு காமிக்கும். அது உங்களுக்கும் நடந்திருக்கும். இது அல்காரிதம். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு விஷயத்தை நம்பி அது ரிலேட்டடாக நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படிங்கிறப்போ அதை தொடர்ந்து இன்னும் நிறையா வீடியோஸ் காமிக்கும். இதனால ஆட்டோமேட்டிக்காக நான் நினச்சது விஷயம் தான் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி நம்ப ஆரம்பிச்சிடுவேன். இதனால நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்னோட ஓட்டிங் சிஸ்டமும் பயாஸ்டாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. என்னோடது மட்டும் இல்லை, நம்மளோட பல பேரால் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறோமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஆகுறோம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் அப்படிங்கிறப்போ நம்ம நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. சோஷியல் மீடியாங்கிறது தவிர்க்க முடியாத விஷயம் ஆயிடுச்சு. அதில் நிறையா வீடியோஸும் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று தான், இது உண்மையா பொய்யா? இந்த ஒரு கேள்வி தான் நம்மளோட ஃபியூச்சரை டிசைட் பண்ண போகுது. அதனால சோஷியல் மீடியாலேருந்து வர எந்த விஷயத்தையும் அப்படியே நம்பாதீங்க. ஒரு தடவை அது உண்மையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்க. ஸோ அது மூலயமா நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க. எலெக்ஷனில் யாருக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற தெளிவான முடிவெடுங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போயே நம்ம சோஷியல் மீடியாவால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது? இன்னும் நிறைய ஏஐ ஜென்ரேட்டட் ஸ்பீச்சஸ் வர நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் ரொம்ப காமனாகவே ஆகிரும். டீப் ஃபேக் வீடியோஸ் ரியலிஸ்டிக்காக இருக்க போகுது. மிஸ்இன்ஃபர்மேஷன் ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆக போகுது. ஸோ ஃபியூச்சர் ரொம்பவே டேஞ்சரஸாக இருந்தாலும் நம்ம சோஷியல் மீடியா எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் நம்மளோட சாய்ஸில் தான் இருக்குது. நீங்கள் என்ன பார்க்குறீங்கிறது முக்கியம்தான். அதே நேரத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கிறதும் முக்கியம்தான். நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணுங்கிறத சோஷியல் மீடியா அல்காரிதம் முடிவு பண்ணக்கூடாது. அதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.